பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லப்போகிற ஒரு வார்த்தை 103வது சங்கீதத்தினுடைய 1வது வசனம். அதிலே சங்கீத ஆசிரியர் தாவீது அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்று சொல்லுகிறார். கர்த்தரை ஸ்தோத்தரி என்று அவர் சொல்லுகிற போது, இந்த தாவீதுடைய சங்கீதங்களில் நீங்கள் பார்த்தீர்களானால் பல சங்கீதங்களை தாவீது எழுதியிருக்கிறார். நன்றி பாடல்களை எழுதியிருக்கிறார், துதி பாடல்களை எழுதியிருக்கிறார், புலம்பல் பாடல்களை எழுதியிருக்கிறார், விண்ணப்பங்களை சங்கீதத்தின் வழியாக தெரியப்படுத்தி இருக்கிறார், தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படி பல பல இருக்கிறது. அதிலே முக்கியமாய் நீங்கள் பார்த்தீர்களானால் அடிக்கடி அவர் ஆண்டவரை துதிக்கிறதை சங்கீதத்திலே நாம் காண முடியும். இங்கே சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே, என் முழு உள்ளமே. அப்படின்னா வேறு எதற்கும் அங்கே இடமில்லாதபடி நீ ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்று சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏன் அப்படி அவர் சொல்லுகிறார் என்றால், 8வது வசனத்தில் கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், merciful and gracious God. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? அவர் உருக்கமும் இரக்கமும் உள்ளவர், நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். The merciful God and the gracious God. இப்படி ஒரு கடவுளை இந்த உலகத்தில் நம்ம காண முடியாது. அவ்வளவு அருமையான ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நாம் ஏன் கலங்க வேண்டும்? கர்த்தரை நம்புங்கள், அது போதும், அவர் உங்களை பார்த்து கொள்வார். எனக்கு அன்பானவர்களே, நான் வேகமாய் ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இறங்குகிற ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அவர் இறங்குகிற கர்த்தர், இரக்கமுள்ளவர், உருக்கமானவர், மிகுந்த கிருபை உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். 3 காரியங்களை வேகமாய் நான் உங்கள் முன்பு வைக்கிறேன். முதலாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம், He knows our formation. 14வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நம் உருவம் இன்னதென்று அவர் அறிவார். அப்படின்னா நாம் எப்படி உருவாக்கப்பட்டோம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். He knows our formation. நம்முடைய உருவாக்கத்தை, நாம் உருவாக்கப்பட்ட விதத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எப்படி என்றால், அவர்தான் நம்மை உருவாக்கினார். ஏசாயா 44வது அதிகாரத்திலே 21ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது, நான் உன்னை உருவாக்கினேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரத்தின் 1 வசனத்திலே நான் உன்னை உருவாக்கினேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் தான் நம்மை உருவாக்கினார். ஆகவே நம்முடைய உருவாக்கம் இன்னது என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆதியாகம புத்தகம் 1 அதிகாரத்திலே 26, 27 வசனங்களை நாம் படிக்கிற போது அங்கே நாம் கண்டுகொள்ள முடியும். அவர் நம்மை உருவாக்கினார் என்பதை தெள்ளத்தெளிவாக வசனங்கள் நமக்கு சொல்கிறது. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார்.
சொல்லிட்டு 28ஆம் வசனத்தின் கடைசியில் சொல்றார், தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே கர்த்தரே நம்மை உருவாக்கினார். அவருடைய சாயலாக. நம்முடைய ஃபார்மேஷன் என்ன, நம்முடைய உருவாக்கம் என்ன, நம்முடைய உருவம் என்ன? அவருடைய சாயல். அவருடைய சாயலாய் அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நமக்கு இறங்குகிற கர்த்தர், நம்மேல் இரக்கமாயிருக்கிற கர்த்தர், நம்மேல் மனது உருகுகிற கர்த்தர், உருக்கமுள்ளவர். உருக்கமுள்ளவர். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனமும் நமக்கு இதை தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவர் நம்மை உருவாக்கினவர் என்பதை நாம் இங்கே காண முடியும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் யார் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய உருவம், நம்முடைய உருவாக்கம், நம்முடைய சாயல் இன்னது என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நாம் கலங்க வேண்டியதில்லை. அவர் நம்மேல் இறங்குகிற மன உருக்கமுள்ள, கிருபை நிறைந்த, மிகுந்த கிருபையுள்ள கர்த்தர். ஒருபோதும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. நம் மீது இறங்குகிறார், மனம் இறங்குகிறார். நாம் பாவம் செய்தவர்கள்தான், தேவ சாயலை நாம் இழந்து விட்டோம் தான். ஆனால் நம்மேல் அவர் மனம் இறங்குகிறார். ஆண்டவரே, நான் உம்மை விட்டு தூரம் போய்விட்டேன், என்னை மன்னியும் என்று நாம் கேட்கிற போது அவர் நம்மேல் இறங்குகிற கர்த்தர். ஒரு தகப்பன் அல்லது ஒரு தாய் தன் பிள்ளை தவறு செய்கிற போது தண்டிக்கிறான், என் பக்கத்தில் வராத போ அப்படிங்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த பிள்ளை அப்பான்னு கூப்பிடும்போது, அம்மான்னு கூப்பிடும்போது அந்த தகப்பனால், அந்த தாயால் இறங்காமல் இருக்க முடிவதில்லையே. அம்மா என்று கூப்பிடுகிற போது, என்ன மகனே, என்ன மகளே, என்ன மக்களே, அந்த இரக்கம், மன உருக்கம். ஒரு சாதாரண இந்த உலகத்தினுடைய ஒரு மனித பிறவியான ஒரு தாயும் தந்தையும் இப்படி இறங்குவார்கள் என்றால், உங்களையும் என்னையும் உருவாக்கின கர்த்தர் நமக்காய் எவ்வளவு இறங்குகிறார், எவ்வளவு இரக்கமுள்ள, உருக்கமுள்ள, கிருபையுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி. இப்படி ஒரு தெய்வத்தை, இப்படி ஒரு தகப்பனை, இப்படி ஒரு பாசத்தை நீ எங்கும் காண முடியாது. ஆகவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி. இரண்டாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு காரியம், he remember we are the dust. அந்த 14வது வசனத்தினுடைய பிந்திய பகுதியிலே நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். he remember we are the dust. நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். ஆங்கிலத்திலே டஸ்ட், வீக் அப்படின்னா நிலையற்றது, அழிவுள்ளது, பலனற்றது. பலனில்லை, டஸ்ட். காற்று வேகமாய் அடிக்கிற போது அது தூற்றப்படும், அது அடித்து செல்லப்படுகிறது. காற்று, புயல் என்னும் பிரச்சனை, வேதனை, துன்பம், வேதனை, கஷ்டம், நெருக்கம் வருகிற போது மனிதன் தூற்றப்படுகிறான், காற்றினால் அலைவுபடுகிறான், அவனால் நிலை நிற்க முடியவில்லை. Because he is the dust of the earth. அவன் இந்த பூமியிலே மண்,
மண் என்று ஆண்டவர் நினைக்கிறார். பலவீனன் என்று ஆண்டவர் மனிதனை நினைக்கிறார். உங்களை என்னையும் ஆண்டவர் பலவீனர்கள் என்று நினைக்கிறார், எண்ணுகிறார். எப்பள்ள பலவீன பாண்டோம். ஆகவே அளவுக்கு அதிகமான சோதனையை அவனுக்கு கொடுக்க கூடாது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். மண் என்று நினைவு கூறுகிறார் என்றால் அந்த மண் எவ்வளவு தாங்குமோ அவ்வளவு பாரத்தை தான் நம்மீது அவர் வைப்பார். நாம் தாங்கக்கூடிய பாரத்தை தவிர்த்து அதற்கு மேலே ஒரு கடுகு அளவு கூட பாரத்தை அவர் வைக்க மாட்டார். ஆண்டவர் நம்மேல் பாரத்தை வைத்தால் அதை தாங்குவதற்குரிய பலனையும் நமக்கு அவர் தருகிறார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த சோதனையை சகிப்பதற்குரிய பலனை கர்த்தரே நமக்கு தருகிறார். காரணம், நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார், அறிந்திருக்கிறார். பலவீனர்கள் என்று அறிந்திருக்கிறார். நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவர். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம், லேசான காரியம். ஆகவே அளவுக்கு அதிகமான சோதனையை அவர் நமக்கு தருவதில்லை. அவர் நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை நான் படிக்கிறேன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. கவனியுங்கள், பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபையாருக்கு எழுதும்போது இப்படி எழுதுகிறார்: மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல், நீங்கள் மண்ணென்று நினைவு கூறுகிற கர்த்தர் அந்த மண் சுவருக்கு மேலே காங்கிரீட் பாரத்தை வைக்க மாட்டார். நீங்கள் தாங்குகிற அளவுக்கு அதிகமாக, திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடார். அவர் இடம் கொடாமல் உங்களுக்கு வருகிற சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடே கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சோதனையிலிருந்து விடுபடுவதற்கு, தப்பிக்கொள்வதற்கு உங்களுக்கு வழியை அவர் ஏற்படுத்துவார். ஏன் தெரியுமா? அவர் இரக்கமுள்ள கர்த்தர், அவர் மன உருக்கமுள்ள கர்த்தர், அவர் மிகுந்த கிருபையுள்ள கர்த்தர். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய உருவம் இன்னது என்று அவர் அறிந்திருக்கிறார். நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். He knows our formation. He remember we are the dust. மூன்றாவது ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 103வது சங்கீதத்தினுடைய 15 மற்றும் 16 வசனங்களை நாம் படிக்கிற போது அங்கே இன்னொரு காரியத்தை நாம் கண்டுகொள்ள முடியும்.
15 மற்றும் 16. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. He knows how frail we are. He knows how frail we are. நாம் எவ்வளவு நிலையற்றவர்கள் என்று கர்த்தர் அறிகிறார். காற்று வீசும்போது நம்மை அது வாரிக்கொண்டு போகிறது. வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. அதான் நம்முடைய நிலைமை. பட் the mercy of God is great. ஆனால் கடவுளுடைய கிருபை அது பெரியது. அடுத்த வசனம் 17 வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருடைய கிருபையோ. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எவ்வளவு அன்புள்ள ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஒரு தகப்பனை போல இறங்குகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். தாவீது, அப்சலோம், இந்த 2 பேருடைய சம்பவம் அழகாய் வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்திலே நாம் அதை படிக்க முடிகிறது. தாவீதுடைய மகன் அப்சலோம் இந்த தாவீதுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறான். தாவீதுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு எழும்பி வருகிறான். இந்த அப்சலோம் தாவீதை அழிக்க திட்டமிட்டு விட்டான். ஆனால் இந்த தாவீது அப்சலோமுக்கு இறங்குகிறான். அப்சலோம் தாவீதை அழிக்க நினைக்கிறான். தாவீதை துரத்துகிறான். தாவீது ஓடி ஒளிகிறான், காட்டில் ஓடி ஒளிகிறான். அப்படி அப்சலோமால் துரத்தப்பட்டு தாவீது காட்டிலே ஓடி ஒளிகிற போது அவன் பாடிய ஒரு பாட்டுத்தான் 3வது சங்கீதம். அதில் சொல்லுகிறான், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லுகிறான். அப்படி அவன் ஓடி ஒளிந்தாலும் அப்சலோமை எளிதாய் தாவீது நசுக்கி போடலாம். அதற்குரிய ஆற்றல் தாவீதுக்கு இருக்கிறது. அதற்குரிய படை பலன் தாவீதுக்கு இருக்கிறது. அதற்குரிய அதிகாரம் தாவீதுக்கு இருக்கிறது. ஆனால் அப்சலோமுக்கு இறங்குகிறான். யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி தாவீது சொல்லுகிற காரியம், பிள்ளையாண்டனாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள், அவனுக்கு எந்த தீங்கும் வந்துடாம பார்த்துக்காங்கப்பா. யுத்தத்துக்கு போகும்போது தனக்கு பதிலாக யுத்தம் செய்ய போகிற யோவாபை பார்த்து, அபிசாயை பார்த்து, ஈத்தாயை பார்த்து தாவீது சொல்லி அனுப்புகிறான், நீங்க யுத்தம் பண்ணுங்க, ஆனா என் குமாரன் அப்சலோமுக்கு எதுவும் வந்துடாம பார்த்துக்காங்கப்பா. எவ்வளவு ஒரு உருக்கமுள்ள, மன உருக்கமுள்ள, இரக்கமுள்ள ஒரு தகப்பன். இந்த தாவீதை விட உங்களையும் என்னையும் உருவாக்கின கர்த்தர் எவ்வளவு உருக்கமானவர், எவ்வளவு இரக்கம் நிறைந்த ஒரு தகப்பன். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே இயேசு ஒரு உவமையை சொல்கிறார். 2 குமாரர்கள் ஒரு மனுஷனுக்கு இருந்தார்கள். இளைய மகன் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் தகப்பனிடத்திலே சண்டை போட்டு அத்தனையும் பெற்றுக்கொண்டான். அதை கொண்டு போய் தூர தேசத்திலே போய் ஊதாரியாய் செலவழித்து எல்லாவற்றையும் தீர்த்து விட்டான். இப்பொழுது அவனுக்கு ஒன்றுமில்லை, சாப்பிட ஒன்றுமில்லை, தங்க இடமில்லை. ஒரு குடியானவரிடத்திலே போய் ஒட்டி கொண்டான்.
அந்த குடியானவனுடைய வீட்டிலே பன்றி மேய்த்தான். அந்த பன்றிக்கு வைக்கிற தவிட்டை தின்றாகிலும் தன் வயிற்றை நிரப்பலாம் என்று ஆசைப்பட்டான். அவ்வளவு ஒரு நிர்பந்தமான நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டான். ஆனால் அவன் ஒரு நாள் உணர்வடைந்து எழுந்து தன் தகப்பனிடத்திலே வந்து சேர அவன் வருகிற போது இந்த தகப்பனுடைய நிலை என்ன தெரியுமா? போனால் போகட்டும், எனக்கு ஒரு மகன் இருந்தான், அவன் ஒளிந்து போனான், அவன் செத்து போனான் என்று அவன் இருக்கவில்லை. மாறாக எப்பொழுது என் குமாரன் வருவான் என்று சொல்லி தன் குமாரனுக்காக மனம் இறங்கி மனது உருகி தன் குமாரனை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு தகப்பனை ஆண்டவர் இயேசு லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே இப்படி நான் படிக்கிறோம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே, வசனத்தை கவனியுங்கள், அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படியானால் உங்களையும் என்னையும் உருவாக்கின கர்த்தர் எவ்வளவு மனது உருகுகிறவர், எவ்வளவு இரக்கமுள்ளவர், அவர் மிகுந்த கிருபையுள்ள கர்த்தர் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை உனக்கு ஆண்டவராய் நீ கொண்டிருக்கிறபடியினால் நீ கலங்காதே, நீ கலங்காதே, திகையாதே. இந்த ஆண்டவரை விட்டு தூரம் போகாதே, தூரம் போகாதே. இந்த இளைய குமாரன் ஒரு நாள் தன்னுடைய நிலைமையை உணர்ந்து நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். இந்த இளைய குமாரனைப் போல நாம் தூரம் போன நிலையை உணர்ந்து நம் மீது மனது உருகுகிற, நமக்கு இரக்கம் காண்பிக்கிற, நம் மீது மிகுந்த கிருபை கொள்ளுகிற இந்த ஆண்டவரிடத்திலே கிட்டி சேர வருவீர்களா? இருக்கிற நிலையிலிருந்து எழுந்து தகப்பனாகிய பிதாவினுடைய வீட்டை நினைத்து, ஆண்டவரே, நான் தூரம் போய்விட்டேன், என்னை மன்னியும், என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரின் அருகிலே வர நீங்கள் ஆயத்தமா? அப்படியானால் உங்களை கண்டு மனது உருகி ஓடி வந்து உங்கள் கழுத்தை கட்டிக்கொண்டு உங்களை முத்தம் செய்ய ஆண்டவர் ஆயத்தமாய் காத்திருக்கிறார். அவர் இரக்கமுள்ள ஆண்டவர், அவர் மன உருக்கமுள்ள ஆண்டவர், உங்களை மன்னிக்கிற ஆண்டவர். தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஏனென்றால் அவர் கிருபை உள்ள ஆண்டவர், அவர் இரக்கமுள்ள ஆண்டவர், அவர் மன உருக்கமுள்ள ஆண்டவர், அவர் நீடிய சாந்தமுள்ள ஆண்டவர். உங்களை அவ்வளவாய் நேசிக்கிற ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார். அவ்வளவாய் நேசிக்கிற ஆண்டவர். He loves us as like a father. ஒரு தகப்பனை போல நேசிக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இந்த ஆண்டவரிடத்திலே கிட்டி சேருவீர்களா? எழுந்து புறப்பட்டு ஆண்டவரிடத்திலே வருவீர்களா? ஆண்டவர் உங்களை
ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. உங்கள் மேல் நினைவாயிருக்கிற ஆண்டவர், உங்கள் மேல் நினைவாயிருக்கிற ஆண்டவர் உங்களை எப்போதும் நினைக்கிறார். என் மகன் என்னிடத்திலே வரமாட்டானா, என் மகள் என்னிடத்திலே வரமாட்டாளா என்று சொல்லி உங்களை தேடி இருக்கிற ஆண்டவர், தேடிக்கொண்டிருக்கிற ஆண்டவர். இந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. நான் பாவிதான், ஆனாலும் நீர் மோசற்ற இரத்தம் சிந்தினீர். வாயென்று என்னை கூப்பிட்டீர். என் மீட்பரே, வந்தேன் வந்தேன். நான் பாவிதான், என் நெஞ்சிலே கரை பிடித்திருக்குதே. என் கரை நீங்க இப்போதே. என் மீட்பரே, வந்தேன் வந்தேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, ஆண்டவரே நான் பாவிதான் ஐயா, ஆனாலும் எனக்காய் நீ ரத்தம் சிந்தி ஆணிகள் பாய்ந்த கரத்தை விரித்து, என்னண்டை வா மகனே, என்னண்டை வா மகளே, நான் உனக்கு இறங்குகிற கர்த்தர், நான் உன்மேல் உருக்கமாயிருக்கிற கர்த்தர், நான் மிகுந்த கிருபை உள்ளவர் என்று சொல்லி என்னை அழைத்தீரே. ஆண்டவரே நான் உம்மிடத்திலே வந்தேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்வீர்களா? என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்வீர்களா? நான் பாவிதான், இறங்குவீர், அனைத்து காத்து ரட்சிப்பீர். அருளாம் செல்வம் அளிப்பீர். என் மீட்பரே, வந்தேன் வந்தேன். ஆண்டவரே உன் பாதத்தண்டை வந்து நிற்கிறப்பா, என் மீது மனது உருகி மனம் இறங்கி என்னை ஏற்றுக்கொள்ளும். உமது கிருபையை என் மீது பொழிந்தருளும். என்னை ஆசீர்வதியும். கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.